ஆடி மாதமா அம்மனை கூழ் ஊற்றுங்க சொல்கிறதுக்கு அறிவியல் காரணம் இருக்குது. நீங்கள் அதை ஆன்மீகத்தோடு சேர்த்து நேரடியாக கொடுக்காம மறைமுகமாக கொடுத்தாங்க. சித்தர்கள் மகான்றது அடுத்த நிலையில் வந்தவங்க, அதுக்கு அடுத்து இறைவனுக்கு அடுத்த நிலை இருக்கிறவங்க. பட் அது அவங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்கள், இறைவனுக்கு அடுத்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்கள். அவங்களை எளிமையான முறையில் நீ வழிபடலாம். இறைவன் என்பது வேறு, இறை தன்மை என்பது வேறு. சித்தர்களோட வழிபாடு இதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சித்தர்களை நீ எந்த முறையில் வேணாலும் வழிபடலாம். கட்டுப்பாடு சித்தர் வழிபாட்டு முறையில் கிடையாது. இப்போ இறைவனுக்கும் நம்ம தான் ஒரு சில நேகதியை வகுத்து வச்சுருக்கோம். அம்மனை ஆடி மாதமா அம்மனை கூழ் ஊற்றுங்க சொல்கிறதுக்கு அறிவியல் காரணம் இருக்குது. நீங்கள் அதை ஆன்மீகத்தோடு சேர்த்து நேரடியாக கொடுக்காம மறைமுகமாக கொடுத்தாங்க. கசப்பான பொருளை எப்படி இனிப்பில் வச்சு கொடுப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. தட்பவெப்ப நிலை நோக்கி எல்லாமே வைரஸ் எந்த காலத்தில் பரவுமோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக்காக ஒரு சில மருந்து பொருள் கொடுக்குற மாதிரி கூழ் கம்பங்கூழ் எல்லாத்தில் கொடுக்குற விஷயம் உண்டு. இறை வழிபாடு அனைத்து செயல்களுமே அறிவியல் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் போய் சொல்ல முடியாதுன்னா சித்தர்கள் என்ன பண்ணலாம், சரி ஓகே கடலோட மிங்கில் பண்ணி விடுவோம், ஏதோ ஒரு வகையில் அவன் பயன்படணும்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சித்தர்கள் செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற விஷயமும். சித்தர்கள்ன்றது நம்மளோட வாழ்ந்து இருந்தவங்க தான், அருவமாக வாழக்கூடிய மக்கள் தான். மனிதன், சித்தர் பெருமக்கள், இறைவன். ஒருபடி முதல்ல இறைவன் தான். அதில் பெரும்பான்மையான மக்கள் வீட்டில் சித்தர்களுடைய படத்தை இறைவன் படத்தோடு மிங்கில் பண்ணி வைக்கிறீங்க. அது ஓரளவுக்கு மன திருப்தியான செயலாக இருந்தாலும் கூட மனிதனாய் வாழ்ந்தவன் தான். ஸ்ரீ ராமபிரானும் அப்படி தான், இங்கே வாழ்ந்தவர் தான். அவர் தெய்வ அம்சம் பொருந்தியவர் வந்து, தெய்வ அம்சம் பொருந்தியவர் தெய்வம் கிடையாது. அந்த மாதிரி சித்தர் வழிபாட்டு முறையில் சித்தர் படத்தை இறைவனுக்கு படத்தில் வைக்காதீங்க, தனியாக வச்சு வணங்குங்க. சித்தர் பீடங்கள் நிறைய இருக்குது, அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வச்சு வணங்கலாம். ஒரு விஷயம், அவருக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக படைச்சி தான் வணங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எந்த தெய்வத்துமே கிடையாது. ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கு, ஒரு அகல் விளக்கு ஒரு மனிதனுடைய தன்மையை முழுசும் மாற்றும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு விளக்கு ஏந்தி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை பண்ணால் அந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச சித்தர் மகான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு அகல்விளக்கு கொளுத்தி வச்சுட்டு மனசார நினைக்கும் போது சித்தர் பெருமான் 10 நாள்லையோ 20 நாள்லையோ 30 நாள்லையோ 40 நாள்லையோ 2 நாள்லையோ உங்கள் அதாவது தவ வலிமைக்கு ஏற்ப கண்ணு முன்னாடி நிற்பார். அது சத்தியமான உண்மை, சித்தர்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் இறை வழிபாட்டில் உங்கள் மன சிந்தனை ஒருமுகப்படுத்தலாம் ரொம்ப முக்கியம். அதனால் பொருட்களை எப்பவுமே படங்களை, அதே மாதிரி முன்னோர்கள் படத்தை, நம்ம வீட்டில் இருந்த முன்னோர்கள் படத்தை இறைவன் படத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாது. இப்போ சித்தர் வழிபாடுன்னு சொல்லும்போது வீட்டில் நீங்கள் படங்கள் சாமி படங்களோட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ இப்போ முன்னோர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் அவங்க வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. நம்ம முன்னோர்கள் தானே அவங்களும், நம்ம டிஎன்ஏ தானே அவங்களும். இங்கே இப்போது நம்ம வாழ்ந்து மறைஞ்சிருவோம், அவங்க உடல் இங்கே இருக்கும். அருவமாக அவங்க ஆன்மா இப்போ இங்கே பிரபஞ்சோட மிங்கில் தான் இருக்கும். சித்தர்கள் மகான்கள் அவங்க எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போகாதுங்க. இறைவன் அன்பு அப்படின்றது வேறு, சித்தர்கள் மகான்றது அடுத்த நிலையில் வந்தவங்க, அதுக்கு அடுத்து இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க. பட் அது அவங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்கள், இறைவனுக்கு அடுத்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்கள். அவங்கள எளிமையான முறையில் நீ வழிபடலாம். அதுக்காக சொல்ல வரும், அவங்க படத்தை தனியாக வைங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருந்தால் அந்த சித்தர் படத்தை வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்குங்க. அவங்களோட இவங்களும் எப்பவுமே ஒன்று சேர்க்காதீங்க. யாராக இருந்தாலும் இறைவன் என்பது வேறு, இறை தன்மை என்பது வேறு. இன்றைய சமூகத்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சாமி இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொன்னதுக்கு தசாவதார கமல் மாதிரி ஆயிடுச்சு கதை கடைசியில். நீங்கள் தன்னை கடவுளேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே அதிகமாகிட்டாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. தன்னை உணர்ந்தவன் மூலம் பேச மாட்டான். இங்கே விஷயம் என்னென்னா, எனக்கான புரிதல், எனக்கான அறிவு வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் தெய்வம்ன்றது வேறு, தெய்வ உணர்வுன்றது வேறு, தெய்வ தன்மைன்றது வேறு. இப்போ நிறைய டெஃபினேஷன் இருக்குது இந்த விஷயத்தில். அதனால் எப்பவுமே ஒருமுக சிந்தனையோட மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகிற வழியே பண்ணாவே சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் உங்களுக்கு அருவமாக எப்பவுமே உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்கள் குலதெய்வம் உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் எல்லா விஷயத்துக்குமே பார்த்துனே இருக்கும் குலதெய்வம். கெட்ட செயலுக்கு போகும்போது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி கொடுக்கும். இதை நீங்கள் சூதானமாக நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். அதனால் இறை தன்மையோடு ட்ராவல் பண்ணுற விஷயத்தை பாருங்கள். நீங்களே இறைவனாகக்கூடிய முயற்சி ஈடுபடாதீங்க. ஸோ இப்போ சித்தர்களோட படம் இப்போ முன்னோர்கள் படங்கள் நம்ம வீட்டில் வச்சு எங்கேயும் வைக்கக்கூடாது, தனியாக வச்சு வணங்குங்க. அந்த திசை நோக்கி, எந்த திசை இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்குமே கிழக்கு திசை தான். நீங்கள் அதான் சொல்கிறேனே, பழைய படம் பெருசாக இருந்தால் சக்தி பெருசாக இருக்கும், சிலை சின்னதாக இருந்தால் சக்தி சிறன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே அக வழிபாடு சிறந்தது. ஆனால் ஆன்மீக பாதையில் முதல் அடி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு உரு வழிபாடு தேவைப்படுது, பூஜை முறைகள் தேவைப்படுது, சக்திகளை வாங்குறதுக்கு தேவைப்படுது. அதை தாண்டிய எக்ஸ்ட்ரீம் மெசேஜ் தான் அக வழிபாடு. அது வேறு. அந்த நிலை ஆரம்ப நிலையில் மக்களுக்கு சாதாரண பூக்களை வச்சு நீங்கள் இறைவனோட வழிபாடுங்க. 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம், இது போதும்.
இறைவனை வழிபடுறதுக்கு. பெரிய அபிஷேகம் பண்ணி தான் சக்தியை வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. மனதார ஆத்மார்த்தமாக 2 வெத்த 2 பாக்கு 2 பழம் வச்சு இறைவனை வழிபட்டாவே கூப்பிட்ட இடத்துக்கு இறைவனை ஓடி வந்துடுவார். அவர் எல்லாத்தையும் நிறைந்தவர். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கோயிலில் ஏன் போய் சாமி கும்பிட சொல்கிறோன்னா, சித்தர்கள் மகான்கள் அங்கே நிறைய சக்தி சுரூபங்களை சக்கர வடிவங்களில் எழுதி வச்சுருக்காங்க. நமக்கான சக்தியை தரத்துக்கு அவங்க தவ வலிமை பயன்படுத்தி அதை ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி போயிட்டாங்க. அது ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடம். அப்போ அங்கே நீங்கள் போய் சங்கமிக்கும் போது நம்ம ஆறா ஏதாவது கெட்ட தன்மை இந்த ஆறா ஏதாவது இருந்துச்சுனாலும் அது உள்ளே என்டர் ஆகும்போது விலைக்கு விட்டுவிடும். அதனால தான் அந்த இடத்துக்கு போக சொல்கிறோம். அதனால் இறைவன் எல்லா இடத்துலையும் இருப்பார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அக வழிபாடு மூலிமா இறைவனை உறவுறதுக்கான விஷயத்தை செஞ்சீங்கன்னாவே போதும். குறிப்பிட்ட எந்த ராசிகள் எந்த நட்சத்திரங்கள் இந்த சித்தர் அது தேவையில்லை. சித்தர்களுக்கு வந்து அது அப்படி நேதியே கிடையாது. அது தனி. யார் யார் எந்தெந்த சித்திரை வழிபடலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தை பிறந்த மகான்கள் சித்திரை இருக்காங்க. அது ஜாதக ரீதியாக பார்க்கலாம். அந்த நட்சத்திர புள்ளியை சேர்ந்தவங்க அந்த சித்திரை வழிபடும் போது அதுக்கான விஷயங்கள் கிடைக்கிறது தனி விஷயம். பொதுவாக விஷயம் சித்தர்கள் மகானுக்கு கட்டுப்பாடு கிடையாது. நீங்கள் எந்த சித்திரை ஒன்றா வணங்கலாம். ஏன்னா அவங்களாம் இறைத்தன்மையை நோக்கி சென்றவங்க. நம்மளும் அந்த பாதையை கூட்டின்னு போகிறதுக்காக தான் அவங்க தவமே இருந்தாங்க. நமக்காக இருந்தாங்க, நம்மளுக்காக வாழ்ந்தாங்க. அதனால் அவங்கள வழிபடும்போது உங்களுக்கு வழி காமிக்கிறதுக்காக சித்தர்கள் மகானுக்கும் என்றைக்குமே காத்து நிற்பாங்க. நீங்கள் அவங்கள தேட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கும் இடத்துலையே வணங்கினாவே போதும். உங்களுக்கு பிடிச்ச மகான் யாராக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக வணங்கும்போது உங்களுக்கு அருள் பாகியத்துக்கு காத்து கொண்டிருப்பார். நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி ஐயா. நன்றி.